ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. ரொம்ப அழகான வாக்கியங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நேத்தியோட வாக்கியம் 23ஆம் வாக்கியம். ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே அப்படின்னு பேசினான். 21 தேவு மட்டறியேனோ மதுர கவி ஆழ்வாரை போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே. ஸோ இன்னைக்கு தேவகி பற்றி பேசிட்டா, வசுதேவரை பற்றி பேசிட்டா. அதுக்கப்புறம் யாரை பற்றி பேசணும்? யசோதா மாதாவை பற்றி தானே பேசணும். ஸோ அதுதான் இன்னைக்கான வாக்கியம். ஸோ ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே. ஆயன்னா மாட்டுக்காரனாக வளர்த்தேனோ, மாட்டுக்காரனை அந்த மாதிரி மாட்டுக்காரனாகவே நான் வளர்த்தேனோ என் கிருஷ்ணரை, என் குட்டி கிச்சாவை அப்படின்னு யசோதா மாதா வளர்க்குறத பற்றி இந்த பெண் பிள்ளை பேசுகிறான். என்னென்னா, இவன் இந்த குட்டி கிச்சாக்கு யூஸ்வலாக ராமரோட காலத்தில் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லி ராமர் எழுப்புவால. கிச்சாக்கு அதெல்லாம் வேண்டாமா. கிச்சாக்கு ஒரு மத்தை வச்சுண்டு தயிரை கடையிற சத்தம் கேட்டுதுன்னா சல அந்த தயிர் கடையிற சத்தம் கேட்டாலே போருமா. துள்ளி குதிச்சு எழுந்து அப்படியே அந்த வெண்ணெயை பார்த்து அப்படியே ரசித்து, அப்படியே வெண்ணெய் வந்த உடனே அப்படியே கையை போட்டு எடுத்து வாயில் நக்கி கீழெல்லாம் வழியை விட்டு உடம்புலெல்லாம் தேய்ச்சிண்டு அமக்களம் பண்ணிடுவானாம். அதுதான் கிச்சாவான். ஸோ கிச்சாக்கு எந்த பெரிய சுப்ரபாதெல்லாம் பாடணும்னு அவசியமே இல்லை. இந்த மத்து ஓசையே போகிறோம். அப்பேற்பட்ட ஒரு வாலு பையன் கிச்சா. ஸோ யசோதா மாதா இந்த வாலை எப்படி வளர்த்தா அப்படிங்கிறத தான் இந்த பெண் பிள்ளை சொல்கிறா. என்னெல்லாம் சேஷ்டை பண்ணுவானோ எல்லார் வீட்லேயும். பானை எல்லாம் பாவம் அவள் இந்த கிச்சா திருடுறதுக்காகவே அவள்லாம் மேலே உரியில் கட்டி தொங்க விடுவாளாம் பானையை, இவனுக்கு எட்டக்கூடாதுன்னு. ஆனாலும் இவன் கொம்பை வச்சு அடித்து அந்த பானையில் இருக்கிற வெண்ணெயை எடுத்து சாப்பிட்ருவானாம். அப்படி இல்லையா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு போய் எல்லாரையும் சுற்றி நிற்க வச்சு அவா மேலே பிரமிட் மாதிரி பண்ணி அவா மேலே ஏறி அந்த பானையில் இருக்கிற வெண்ணெயை திருடி சாப்பிட்ருவானாம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பானையை பானையில் இருக்கிற வெண்ணெயை திருடலான்ட்டு கிச்சா தான் எல்லாத்துக்கும் லீடர் மாதிரி கூட்டின்னு போவானோ. பாரு, அந்த வீட்டில் ரொம்ப அழகாக நிறைய வெண்ணெயை வச்சுருக்கா, பானை ஃபுல்லாக வெண்ணெய் இருக்குது, நம்ம போய் சாப்பிட்லான்னு சொல்லி கூட்டின்னு போவானோ. எல்லா பசங்களும் வருமா கிச்சா பின்னால். வந்ததுன்னா எல்லாம் நில்லுங்கோ நான் ஏறுறேன் அப்படின்ட்டு கிச்சா ஏறுவானோ. ஏறி முதல்ல இருடா நான் வெண்ணெய் நன்னா இருக்கான்னு பார்க்குறேன், அப்புறமா உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முதல்ல ஒரு கை எடுப்பானான். எடுத்து வாயில் சாப்பிட்டு பார்த்துட்டு, இது பார்க்கணும், நன்னா இருக்கான்னு பார்க்கணும், நன்னா இல்லைன்னா உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால நன்னா இருக்கா கெட்டு போயிடுதா அப்படின்னு பார்த்துன்னு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இந்த கிச்சா சொல்லுவானாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். ஏன்னா அவன் அம்மா அவங்ககிட்ட சொல்கிற வார்த்தையெல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவன் சொல்லுவான். என்ன அப்புறம் சரிடா அப்படின்னா நன்னா இருக்கா அப்படின்னு வேணும். இருடா முதல்ல சாப்பிட்ட அந்த வாயில் டேஸ்ட்டு தெரியல, இன்னொரு தடவை சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு இன்னொரு தடவை போட்டு கையை போட்டு அள்ளி எடுத்து வாயில் போட்டுப்பானான். இதோ சுமாராக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இழுப்பானான். என்னடா இழுக்கிற, இப்போ குடுறா மூணாவது வா எங்களுக்கெல்லாம் குடுறா அப்படின்னா, இருடா சுமாராக தான் இருக்குது, இன்னும் ஒரு வா சாப்பிட்டு பார்த்தா தான் கரெக்டாக தெரியும் அப்படின்ட்டு மூணாவது வா எடுத்து சாப்பிட்டுட்டு, ஐயையோ இந்த மாமி சரியான கஞ்சண்டா, என்னடா சொல்கிற அப்படின்னா, என்னடா சொல்கிற கிச்சா அப்படின்னு பசங்கள்லாம் கேட்க அவன் சொல்லுவான், அந்த மாமி பாரு 3 வாயில் அந்த பானையே காலி ஆயிடுத்துடா அப்படின்னோடனே பசங்கள்லாம் ஒரே ஃபீல் பண்ணிக்கோங்களாம். பாருடா நீ டேஸ்ட் பார்க்குறேன்னா ஒரு விரலால் எடுத்து நக்கணும், ஆனால் நீயோ உன் மொத்த கையும் போட்டு அப்படியே அள்ளி எடுத்து வாயில் போட்டுக்கிற, எப்படிடா எங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பசங்கள்லாம் சொல்லுவான். சரி இப்போ நீ கீழே தான் நிற்கணும்,
எங்களில் ஒருத்தர் தான் நாங்கள் மேலே ஏறி நாங்கள் பானையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் இந்த கிச்சாவோட எல்லா பசங்களும் ஃப்ரெண்ட்ஸும் அவனோட வண்ணையை திருடி அவனுக்கு சரியாக அவன் பண்ணுற சேஷ்டை எல்லாம் இவாளும் பண்ணி அந்த மாதிரி வளர்ந்த பையன். என்ன இது ஆண்டாளே சொல்கிறா, அறிவொன்றுமில்லாத ஆயர்குலம் அப்படின்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆயர்குலத்தில் வந்து எல்லாருக்கும் கிருஷ்ணரை பற்றி தான் தெரியுமா, எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணரோட சிந்தனை தானா. அதில் வந்து அவளுக்கு வந்து தே வில் நாட் பி ஏபிள் டு திங்க், காமன் சென்ஸு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதான். பல்லு கூட சில டைம் தேய்க்க மாட்டாளாம், அந்த மாதிரி ஒரு கூட்டமாக. ஏன்னா அவளுக்கு கிருஷ்ணர் மட்டும்தான் தெரியுமா, எதை எடுத்தாலும் கிருஷ்ணர் 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 கிருஷ்ணர், அந்த மாதிரி ஒரு கூட்டமாக. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் தான் கிருஷ்ணர் வளர்ந்துருக்கார்ல. அதனால் ஆண்டாளே சொல்லுவாளாம், அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலம் அப்படின்னு சொல்லுவாளாம் பாசுரத்தில். ஸோ அந்த மாதிரி யசோதா மாதா வந்து இந்த குழந்தைய வந்து ஒரு தடவையும் அழகாக குளிப்பாட்டுவாளாம். குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கச்சே எழுப்பி அழகாக அந்த குழந்தைய நன்னா மாலிஷ் பண்ணுவாளாம். நன்னா எண்ணெயை தேய்ச்சி ஃபுல்லாக மாலிஷ் பண்ணி அப்புறம் ஃபுல்லாக சீக்காவை எடுத்து தலையில் போட்டு நன்னா தேய்ச்சி அதுக்கப்புறமா வந்து பைத்தம்மாவு கடலமாவு அதெல்லாம் வச்சு உடம்பு முழுக்க தேய்ச்சி நன்னா தேய்ச்சி மாலிஷ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக அப்படியே தேய்ச்சி நன்னா சுட தண்ணியை குத்தி நன்னா குளிப்பாட்டி குழந்தைய இப்படி திருப்பி காலில் போட்டுட்டு அழகாக குளிப்பாட்டுவாளாம். குளிப்பாட்டி முடித்த உடனே வாயில் இருக்கிற எச்சலை இப்படி கை விட்டு நாக்கை வழித்து எடுப்பாளாம். எடுத்து கையை அலம்பி மூஞ்சி எல்லாம் நன்னா தேய்ச்சி அலம்பிட்டோம். அதுக்கப்புறமா அவள் வந்து நல்லா இந்த குழந்தைய நன்னா தொடச்சி விட்டு அதுக்கு திருஷ்டி பொட்டெல்லாம் இட்டு மையிட்டுவாளாம். அழகாக மையிட்டு திருஷ்டி பொட்டெல்லாம் எல்லாம் இட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சாம்பிராணியை வச்சு மேலே கூடை கவுத்து அந்த கூடைக்கு மேலே குழந்தைய இப்படி ஒரு தடவை காட்டி அப்படி ஒரு தடவை காட்டி அந்த குழந்தைக்கு அழகாக சாம்பிராணி போட்டு அதுக்கப்புறம் அவளோட முந்தானை இருக்கும்ல அதில் அந்த ஓரத்தில் இப்படி ஒரு திரி மாதிரி அதை சுற்றி அதை மூக்கில் விட்டு இந்த மூக்கில் விட்டு ஒரு நோண்டு, அந்த மூக்கில் விட்டு நோண்டு. ஏன்னா காதில் மூக்கிலெல்லாம் ஏதாவது தண்ணி போயிருக்கா அப்படின்னு. அதே மாதிரி காதில் 2 காதுலையும் அதை விட்டு அதெல்லாம் தொடக்கரிச்சு மூக்கில் விடுறச்சே அந்த குழந்தை அப்படியே அச்சுன்னு தும்பரிச்சு அது வாயிலேருந்து தெளிக்கிற அந்த எச்சல் அப்படியே அவள் மூஞ்சியில் விழுமா. அச்சோடி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த மூஞ்சியெல்லாம் தொடச்சி விட்டு அழகாக அந்த குழந்தைக்கு பாலை கொடுப்பாளாம். இவளே குளிச்சிருக்க மாட்டா, ஆனால் இவள் வந்து அந்த குழந்தை நன்னா குளிச்சிருக்கும். அந்த குழந்தைக்கு நன்னா அழகாக பாலை கொடுத்து அந்த குழந்தைய நன்னா தூங்க வைப்பாளாம். அந்த மாதிரி அந்த குழந்தைய அப்படி பார்த்துட்டாலாம் யசோதை மாதா. ஸோ அதை தான் சொல்கிறா. இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக பெருமாளுக்கெல்லாம் நம்ம நைவேத்தியம் பண்ணணுன்னா நம்ம எவ்வளோ நிஷ்டையாக அழகாக குளிச்சுட்டு நம்ம போய் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து பரபிரம்மே இங்கே இருக்குது, இந்த யசோதா மாதா மடியில் இருக்குது. அந்த பரபிரம்மத்துக்கு தான் குளிக்காமல் நைவேத்தியம் பண்ணுறா அப்படின்னா அந்த ஒரு பக்தி தானே, அந்த தாயோட பக்தி எப்பேற்பட்ட ஒரு பக்தி இல்லையா. அதை தான் வந்து இந்த பெண் பிள்ளை சொல்கிறா. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இதனோட சேஷ்டை ரொம்ப ஜாஸ்தியாகிட்டான், கிருஷ்ணரோட சேஷ்டை. எல்லாரும் அந்த ஊரில் இருக்கிறவா எல்லாரும் தேடின்னு வருவாளா யசோதா மாதா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி இன்றைக்கி உங்கள் பையன் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டான், இந்த சேஷ்டை பண்ணான், அந்த சேஷ்டை பண்ணான், என் பொண்ணோட வலையில் இழுத்துட்டான், என் பொண்ணோட ஜடையை பிடிச்சி இழுத்தான், அந்த மாதிரி ஒவ்வொரு எங்கள் ஆற்றுல வெண்ணெயை திருடிட்டான், எங்கள் ஆற்றுல பானையை உடச்சிட்டான், அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வருவானாம். அதுக்கு வந்து பலராமன் தான் அக்கௌண்ட்ஸ் கீப்பிங்காம். ஸோ அவாவா கம்ப்ளைண்ட் கொடுக்கறத அவன் நோட் பண்ணிப்பானான், இத்தனை பேர் இவாள்லாம் இந்த கம்ப்ளைண்ட்டுன்னு. ஸோ யசோதா மாதா அவளுக்கெல்லாம் ஒரு ஆறுதலை சொல்லி திரும்பி அனுப்புவாளாம். ஸோ கிச்சா பையனுக்கு மேலே அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருமா. எவ்ரிடே ஒரு நோட் புக்கே பத்தாதான் அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸான் அவன் மேலே. ஸோ இந்த மாதிரி அந்த பையன் அவ்வளோ சேஷ்டை. இந்த சேஷ்டையான பையனை வந்து யசோதா மாதா எப்படி பார்த்து எப்படி பாதுகாத்து அவனை எவ்வளோ பக்தியோட அன்போடு வளர்த்தாளே அப்படின்னு. சரின்னு ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப கோவம் வந்துருத்தான், கட்டி போட்டுட்டாளாம் உரல்ல.
இவன் உரலையே பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டானா. அப்பேற்பட்ட ஒரு சேஷ்ட பையன் அவன். அந்த மாதிரி ஒரு தடவை என்ன ஆச்சா, யசோதா மாதாக்கு இவாளெல்லாம் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸை கேட்டு மாளலியாம். சொல்லிட்டாளாம், இந்த மாதிரி நான் நம்பவே மாட்டேன், எல்லாமே எங்கள் கிருஷ்ணர் தான் செய்கிறான்ட்டு நான் நம்ப மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கோ, இந்த மாதிரி ஏதாவது சேஷ்டை பண்ணானா அவனை கையோடு கூட்டின்னு வாங்கோ, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிடுறானோ. சொன்ன உடனே இவாளெல்லாம் கோபியர்கள்லாம் ஒருத்தர் வீட்லேயும் சேஷ்டை பண்ணால் இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரோ, ஸோ ஒவ்வொரு கோபியும் என்ன பண்ணுறானோ, இந்த கிருஷ்ணரை சேஷ்டை பண்ண உடனே பிடிச்சி வா 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 அப்படின்னு கயத்தால் கட்டி கிருஷ்ணரை இழுத்துன்னு வரலாம். பார்த்தா யசோதா மாதா வீட்டு வாசலில் ஒரு பெரிய கூட்டமே இருக்கான். எல்லாரும் அவா கையை எப்படி பிடிச்சுன்னு இருக்காளோ, ஆனால் கை காலியாக இருக்கான். கையில் ஒரு கயர் மட்டும் தொங்கின்னு இருக்கான். எல்லாரும் அவாவா பிடிச்சி இழுத்துன்னு வந்திருக்கா. இழுத்துன்னு வந்தோடனே யசோதா மாதா நினச்சாலும், யசோதா மாதாவுக்கு ஒரு வேலை இருக்குமா. யூஸ்வலாக அவள் எல்லாருக்கும் இந்த கை சுளுக்கு உடம்பு சுளுக்கு அதெல்லாம் எடுப்பாளாம், அதில் எக்ஸ்பர்ட்டாக அவள். ஸோ அதனால் என்னது இது, ஒரே நாளில் ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கை சுளுக்கின்னு இருந்தா அப்படின்ட்டு, என்னது இத்தனை பேர் வந்திருக்காளே எல்லாரும் கையை இப்படி வச்சுண்டு அப்படின்னு வந்த உடனே அவள்லாம் சொல்கிறாளாம், இதை பாருங்கோ, உங்கள் கிருஷ்ணர் பயங்கர சேஷ்டை பண்ணி எங்கள் ஆற்றுல வெண்ணெய் தேடிட்டான், எங்கள் ஆற்றுல பானையை உடைச்சிட்டான்ல, ஒருத்தரும் அவள் வீட்டில் நடந்த அந்த சேஷ்டையை சொல்கிறாளாம். நாங்கள் கிருஷ்ணரை கையோடு கூட்டின்னு வந்திருக்கோன்னு. யசோதா மாதா சிரிக்கிறாளாம், என்னது இது, எல்லாம் வெறும் கையோடு வந்திருக்கீங்க, எங்கே கிருஷ்ணரை காணோம், கிருஷ்ணர் எங்கே அப்படின்னா, கிருஷ்ணர் இங்கே தான் உள்ளே உட்காந்துட்டுருக்கான், மம்மன் சாப்பிட்டுருக்கான் சமத்தா அப்படின்ன உடனே கிருஷ்ணர் அப்படியா, எங்ககிட்ட இங்கே தானே கிருஷ்ணர் இருக்கா, அவா கோபியருக்கு அவள் கையில் இருக்கிற கிருஷ்ணர் தெரியறாளாம். கிருஷ்ணர் எங்கிட்ட தான் இருக்கான்னு ஒருத்தரும் சொல்கிறாளாம். யசோதா மாதாவா சிரிக்கிறாளாம். ஏன்னா யசோதா மாதாவுக்கு அந்த கிருஷ்ணரெல்லாம் யாரும் தெரியல, கையெல்லாம் காலியாக இருக்கா மாதிரி இருக்குது. உடனே யசோதா மாதா சொல்கிறான், இரு நான் கூப்பிட்றேன் கிச்சாவன்னு சொல்லிவிட்டு, கிச்சா இங்கே வாடா செல்லம் அப்படின்னு கூப்பிட்றாளாம். கூப்பிட்டோடனே அது குடுன்னு ஓடி வருதான் உள்ளேந்து, வாயில் வெண்ணெயெல்லாம் வழிஞ்சுண்டு ஓடி வருதான். ஓடி வந்தோடனே அப்படியே திருன்னு முழிக்கிறதான் கிச்சா பையன். இப்படி முழிச்ச உடனே எல்லாரும் பார்க்குறாளாம், என்னது இது கிருஷ்ணா அங்கே இருக்கானா, இப்படி கை பார்த்தானா கை காலியாக இருக்கான், எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு, சரியான மாயக்கார பையனாக இருக்கானே அப்படின்ன உடனே யசோதா மாதா சொல்கிறாளாம், என் கிச்சா இங்கே தான் இருக்கான், நீங்கள்லாம் சும்மா பொய் சொல்கிறேள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திரும்பி அமுச்சுடுறாளாம். ஸோ இந்த மாதிரி விளையாட்டு காட்டுறவன் தான் இந்த கிச்சா. குழந்தை எல்லாரும் 4 மாதம் வரைக்கும் தான் இந்த குழந்தைகளில், 4 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த குழந்தைகள்லாம் குப்புறப்படுத்திட்டு தவழ ஆரம்பித்து அதெல்லாம் சேஷ்டையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் இந்த கிச்சா அப்படி இல்லையா, 10 நாள்லேயே ஆரம்பிச்சிட்டானா. 10 நாள் அவ்வளோதான். அந்த 10 நாளில் ஆரம்பித்த சேஷ்டை தானா, அப்படி ஒரு சேஷ்டை விடாமல் எல்லா விளையாட்டும் விளையாடுவானோ. அதை தான் இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, யசோதா மாதா இந்த கிருஷ்ணரை வச்சுட்டு படாத பாடுபட்டா, ஆனால் அந்த மாதிரியான ஒரு பக்குவம் யசோதா மாதாவுக்கு தான் இருந்தது அப்படின்னு.